வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம காளான் சூப் வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் 200 கிராம் காளான் எடுத்துருக்கேங்க. காளானை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அது எல்லா காளானையும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப 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 சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். எல்லா காளானையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு பல்லுங்க. இது 3 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அது பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் இஞ்சிங்க, இதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இதோடு நான் பாதி வெங்காயமுங்க, இதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது 3ம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற நம்மளுடைய காளானை இதில் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாங்க, பெப்பர் பொடி. இதோட நம்ம உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதில் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொடியை நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ நம்மளுக்கு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்ச நம்மளுடைய சூப்பில் கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கட்டி இல்லாமல். நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் தான் சூப் நல்லா திக்காக கிடைக்குங்க. அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுறது. கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா நம்ம அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ அவ்வளோ திக்கில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்போ நம்மளுக்கு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 சொட்டு புளிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமன் புளிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இதுக்கு மேலே பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு மேலே நம்ம கார்ன் சிப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை எந்த சிப்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஹை ப்ரோட்டீனுங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வின்சி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.